உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ வந்து நம்மகிட்டயே வந்து ஃபினான்ஷியல் ஹப் வந்து இருக்குது, அதாவது கிஃப்ட் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி ஏன் உருவாக்குனாங்க? முதல்ல இந்த கிஃப்ட் சிட்டினா என்ன மேம்? இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எஸ்இஇசட் யூனிட். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதை 2 விதமாக பிரிப்பாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒன்று, மற்றதெல்லாம் டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து இந்தியாக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் கன்சிடர்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ளே இருக்கும் ஆனால் கன்சிடர்ட் அஸ் அவுட் சைட் இந்தியா, அது இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாப்புல நிறைய நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஃபெமாவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இது எதுவுமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அது எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கஸ்டம்ஸும் அதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நிறைய நாடுகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் டேக்ஸ் ஃப்ரீ ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிட்டிஸ், மொரீஷியஸ் அதெல்லாம் இருக்குது. அங்கே எந்த ஒரு பண்ணாலும் அது மாதிரி இந்தியாவில் இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட் சிட்டி. அதே மாதிரி இதுதான் ஒரே ஒரு கிஃப்ட் சிட்டியாக இருக்குது. ஓகே, இதில் யார் மேம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ என்ஆர்ஐ இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ட்ரெடிஷ்னலாக இப்போ ஒரு என்ஆர்ஐயாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஷேர்ஸ்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வரும்போது இந்தியா பேன் கார்டு இருக்கணும், ஆதார் இருக்கணும், இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், இங்கே கேஒய்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணது போக இந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 60 சைன் கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு தான் அவங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். பட் இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி மூலியமா அவங்க அங்கே இருந்து அவங்களோட ஃபாரின் கரன்சிலேயே அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து பேன் கார்டோ ஆதார் கார்டோ தென் இந்தியன் ப்ரூஃப்ஸ் பேங்க் இருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. தென் என்ஆர்ஐ மட்டும் கிடையாது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளும் ரெசிடென்ட் இப்போ இந்தியாவில் இருக்கோம், ரெசிடென்ட் இந்தியனா இருக்கோம் அப்படின்னா நம்மளும் பண்ணலாம். பட் நம்ம ஃபாரின் கரன்சியில் நம்ம பண்ணுறாப்புல இருக்கோம். ஓகே, மினிமமாக எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? மினிமம்னு பார்த்தா இதுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ $1,50,000 இருக்குது. இது இப்போ $500 கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல கான்செப்டோட. ஸோ இதுக்கேற்றாப்புல ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிட்டு இருக்கு. ஓகே, இதில் இருக்கிற பாலிசிஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குமா மேம்? ஆமாம், இப்போ நார்மல் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் கேஒய்சி எல்லாம் நம்ம திரும்ப பண்ணுறாப்புல இருக்கும், அதுக்காக நம்ம பண்ணணும். இப்போ நார்மல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக அதுக்காக தனியாக எம்பேனல்மெண்ட் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ கிஃப்ட் சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கன்சிடர் டு பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி கன்சிடர் ஆகும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எப்படி மேம் இருக்கு கிஃப்ட் சிட்டிக்கு? இது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இந்தியாவோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இதில் பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, இதில் எந்த டேக்ஸும் கிடையாது. அதே மாதிரி எஸ்இஇசட் ஆக்ட் 2005 அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். ஜீரோ டேக்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதுல நிறைய இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்போ என்ஆர்ஐ பண்றாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ எடுக்கிறதுக்கோ இந்தியால எந்த டேக்ஸும் கிடையாது. அவங்களோட டொமிசில் படி மட்டும் தான் டேக்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து இப்போ அட்வான்டேஜ் நிறைய இருக்க மாதிரி ரிஸ்க்கும் டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்குல்ல மேம்? என்ன மேம் ரிஸ்க் இருக்கு இதுல ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ரெசிடென்ட் இந்தியனாக இருக்காங்க அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு அப்ரூவ்டு ரூட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஃபாரின் கரன்சியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபெமா அவங்களுக்கு நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ரெசிடென்ட் இந்தியனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்ஆர்எஸ் மூலியமா லிபரலைசேஷன் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் மேலே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறப்பல ரெசிடென்ட் இந்தியனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் என்ஆர்ஐயாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கோ இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை.
ஓகே, இப்போ கிஃப்ட் சிட்டி யார் மேம் ரெகுலேட் பண்றா? இது எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சேஃபா இருக்கு? அதுக்குன்னு தனியாக ரெகுலேட்டரி அத்தாரிட்டியே இருக்காங்க, IFSCA. ஸோ அதுக்குன்னு தனியாக ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எல்லாமே அவங்களுக்கு. இப்போ ஃபெமா கூட உள்ளே வரல. இப்போ ஃபெமா உள்ளே வந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், இதுக்காக இவங்க பெர்மிஷன் கேட்கணும், அது கூட கிடையாது. இப்போ கிஃப்ட் சிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஃபெமாவாக இருக்கட்டும், எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது NRI அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்க மூலிமா அவங்களோட கரன்சிலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எந்த அளவுக்கு கிஃப்ட் சிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க மேம் பீப்புள்ஸ்? இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்போ நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து NRI-யா தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு இங்கே உள்ள ரெசிடென்ட் இந்தியன்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால NRI அவங்க கிட்ட பண்ண கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா NRI-யா இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபின்டெக் சிட்டி, நிறைய டெக்னாலஜி வந்து ஃபினான்ஸ் டெக்னாலஜி நிறையவே வந்து இது இருக்கு. ஏஆ இருக்கட்டும், இல்லை குளோபல் எக்கனாமிக்காக நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க இந்த கிஃப்ட் சிட்டியை? இது வந்து ஒரு மல்டி செக்டார் ஃபினான்ஷியல் ரெவல்யூஷனே சொல்லலாம். அதாவது இந்தியன் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியவும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே வர்றதுக்குமான ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து அந்த ஃபின்டெக்கோ இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல அந்த பிளாக் செயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் அதிகமான ஒரு ரெவல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நிறைய குளோபல் ஃபினான்ஷியல் ஹப்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரியே துபாயில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்களா மேம்? அதாவது இப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அந்த அளவு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. அதே மாதிரி அது மாதிரி தான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ நம்ம நமக்கு என்ன பண்ணணுமோ அந்த ரெவல்யூஷன் இதில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கார்பரேட் டேக்ஸ் பார்த்தா 0. இதுவே நம்ம சிங்கப்பூரில் பார்த்தா 17%, துபாயில் பார்த்தா 0. அதே மாதிரி ஜிஎஸ்டி இங்கேயும் கிடையாது, அங்கேயுமே கிடையாது. கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது நமக்கு எக்ஸம்ட்டு, அவங்களுக்கு அங்கே கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி வேட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் 0, சிங்கப்பூரில் 9, துபாயில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படி போயிட்டே இருக்கும். பட் அந்தளவு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் கூடிய சீக்கிரம் வளர்ந்துருவோம் அப்படிங்கிறது அதோட பதிலாக இருக்கும். இப்போ கிஃப்ட் சிட்டிக்கான அவேர்னஸ் மக்கள்கிட்ட எப்படி மேம் இருக்கு? கிஃப்ட் சிட்டிக்கான அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வரணும். பட் நம்ம ரீச் பண்ணுறது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ NRI-யா இருக்கட்டும், இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்திருக்கு நிறைய மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ் இருக்குது. அதே இடத்துல வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது, மல்டிநேஷ்னல் பேங்க்ஸாக இருக்கட்டும், தென் நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், நம்மளோடது மட்டும் இல்லை, சிங்கப்பூரோட தான் இருக்கலாம், இல்லை நாஸ்டாகாக இருக்கலாம், இது எல்லாமே கிஃப்ட் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு இந்தியா வந்து ஒரு பெரிய ஹப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது, பட் கன்சிடர்ட் டு பி அவுட் சைட் இந்தியா. ஓகே, ஸோ அதை பற்றி இன்னும் அவேர்னஸ் நமக்கு இன்னும் நிறைய வரணும். ஓகே மேம், கிஃப்ட் சிட்டி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.